ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டும் போகுது, பாசிட்டிவ் ட்ரெண்டும் போகுது. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி தான் இருக்குது. பட் இப்போ பார்க்கும்போது 2 o'clock டைமில் நிஃப்டி வந்து 24,849 பாயிண்ட்ஸில் இருக்குது. 28 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 159 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 81,496 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 56,172 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி அப்படி மாறி தான் இருக்குது. ஒரு 49 பாயிண்ட்ஸ் இப்போ நெகட்டிவ்ல இருக்குது. பாசிட்டிவ் போது நெகட்டிவ் வருது, அந்த ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க், ICICI பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃபிளாட் நெகட்டிவாக இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க் இந்த 3 பேங்கும் பார்த்தீங்கன்னா 1% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கும் 800 உடச்சி கீழே வந்துருக்குது. இப்போ 800 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன கேட்குறது, இந்த ITC டிவிடெண்ட் இன்னும் எனக்கு கிரெடிட் ஆகலை, அது எப்போ கிரெடிட் ஆகுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ITCயோட டிவிடெண்ட் வந்து அவங்க சொன்ன டேட்டு ஜூலை 28 31 அந்த டேட்டுக்குள்ளே வரும்னு சொன்னாங்க. மேபி 31 ஒரு 2 to 3 days எடுக்கலாம்னு நினைக்கிறேன் டைமு. பட் கன்ஃபார்ம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கல. நான் ஜூலை 31 வந்துடும் சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 பார்ப்போம். மெயினாக வந்துடும். முக்கியமான கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ இது ITC டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது மாதிரி சில IPOs அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபண்டு ரீஃபண்ட் ஆகலைன்னு சொன்னீங்க. ஸோ அது ஒரு பேங்கை பொறுத்து அந்த ஃபண்டு வந்து அன்பிளாக் பண்ணி திருப்பி உங்களுக்கு வரும். எனக்கு வந்து அந்த GNG எலக்ட்ரானிக்ஸ் IPO இன்னைக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்னு கொடுத்துருக்குது. நான் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ வி ஆர் அன்லக்கி. நிறைய பேருக்கு கிடச்சிருக்கலாம். பட் நிறைய பேர் நம்ம குரூப்பில் கிடைக்கலன்னு தான் சொன்னீங்க. 1 or 2 தான் கிடச்சிச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த GNG எலக்ட்ரானிக்ஸ் IPOட ஃபண்டு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. நான் அந்த ஃபண்ட் எடுத்து தான் NSDL போட்டேன். NSDL IPOவில். அது போக ஆதித்யா இன்ஃபோடெக் IPOவில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னொருத்தர் கேட்டார், பிரைட் ஹோட்டல் அமௌண்ட் வந்து இன்னும் ரீஃபண்ட் ஆகலைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட் அது வரும், வெயிட் பண்ணுங்கள். மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லைனா இன்னைக்கு ஈவினிங் வரும். ஸோ நான் இப்போதைக்கு அப்ளை பண்ண IPO ஆதித்யா இன்ஃபோடெக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSDL IPO அப்ளை பண்ணியிருக்கேன். ஓவர் லாட்டு தான் போட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு IPO அலாட் ஆனாலுமே போதும். ஸோ இது IPOஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 4% விழுந்துருந்துச்சு. என்ன ஒரு நியூஸ் வந்துருந்துன்னா, இட்டாலியன் பேஸ்ட் கம்பெனியான இவாக்கோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து $4.5 billion வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட $4.5 billion எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 37,000 கோடி கிட்ட வரும். 30,000 கோடிக்கு மேலே இருக்கும். $1 billion 8,000 கோடி. அப்போ $4 billion 32,000 கோடி மேலே போகும். ஸோ பார்த்தீங்கன்னா $4.5 billion அரௌண்ட் 40,000 கோடி கிட்ட வந்துடும். ஸோ இந்த டீல் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீல். அவங்க 2008 ஜேலரை வாங்கினாங்க. அது $2.3 billion அதை அக்யூசியேஷன் பண்ணாங்க. அந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டீல். இது வந்து ட்ரக் மேக்கிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ட்ரெயின் டிவிஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ். இந்த 3 பிஸ்னஸ் இவங்களோட பிஸ்னஸ் இந்த இவாக்கோ கம்பெனி. ஸோ இவங்களோட ட்ரக் பிஸ்னஸ் மட்டும் 70% அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது போக பஸ்ஸஸ் 15%, பவர் ட்ரெயின் டிவிஷன் 15%, டோட்டல் 100%. இதில் இட்டாலியன் குரூப் வந்து 13.3% ஷேர் வந்து, அதாவது அங்கே இட்டாலியில் 13.3% மார்க்கெட் ஷேர் வந்து லைட் கமர்ஷியல் இதில் வச்சுருக்காங்க. 8 to 9% வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளில் இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது. இது போக டாடா மோட்டர்ஸோட பிஸ்னஸ் மட்டும், அதாவது இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அரௌண்ட் இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்சனல் வெஹிக்கிள்னு ஸ்பின் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது 2 டிவிஷனாக பிரிச்சுருவாங்க. இவங்களோட ரெவன்யூ மட்டுமே 70,000 கோடி இருந்துச்சு ஃபினான்ஷியல் இயர். போன வருஷம் நீங்கள் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டும் 75,000 கோடி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு 49% இருக்குது. அதே ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பேஸில் வந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பேஸும் அதே மாதிரி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த கேட்டகரியில் 30% வச்சுருக்காங்க. எபிட்டா 8,800 கோடி இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 7,400 கோடி இருக்குது. நெட் கேஷும் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆஃப்டர் த டிமர்ஜர் டாடா மோட்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் இன்றைக்கு 4% விழுந்தது என்னன்னா, இவங்க கையிலேருந்து ஃபண்டு போகும். மேபி இதை வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதை வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து இப்போ டெட் ஃப்ரீயாக மாறினது எகைன் ஒரு டெப்ட் கம்பெனியாட்டு மாறலாம் அப்படிங்கிற பேசிஸ்லாம் அடிச்சிருக்கலாம். அட் தி சேம் டைம் ஆட்டோமோட்டிவ் சேல்ஸும் மொக்கையாக இருக்குது, அதனாலே அடிச்சிருக்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் டாடா மோட்டர்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டர்ஸில். ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க டாடா மோட்டர்ஸ். இது மூலமாட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. எப்படி ஜேலாரை கன்சிடர் பண்ணி யூகேலேருந்து ஒரு லக்ஸரி செக்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு ஃபாரின் கம்பெனியை வாங்குறது மூலமாட்டு குளோபல் லெவலில் கமர்ஷியல் பிஸ்னஸை இவங்க பண்ணலாம். இது வந்து டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஷேர் ப்ரைஸ் 668 இருக்குது. 10 times தான் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிசல்ட்ஸில் 4774 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ வந்து 4% விழுந்திருக்கு 42,572 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் லெவல்லையும் பார்க்கும்போது எபிட்டா 17.4% விழுந்திருக்கு 10,283 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 24.1% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் மொக்கையாக தான் பண்ணியிருக்காங்க. 339 ரூபா ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதை நான் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் 400 ரூபாலாம் தாண்டி போச்சு. பட் நான் அந்த டைமில் எக்ஸிட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் அந்த லெவல் போகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்டிபிசி, என்ஹெச்பிசி, எஸ்ஜேவிஎன் இவங்க வந்து இந்தியா மேட் சோலார் செல்ஸ் வந்து ரினோபிள் எனர்ஜி பிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்க. சோலார் செல் மேனுஃபேக்சரிங் அந்த பிட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இப்போ டாடா பவர், அதானி குழுமம் இவங்க எல்லாமே இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறதுனால இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ், இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் 7% மேலே அப்பர் சர்க்கியூட்டில் நிற்குது. ஃபர்ஸ்ட் 4300 போச்சு. இப்போ 4304 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 4300 ட்ரேட் ஆகுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நியூ ஸ்டோர்ஸ் மூலமாட்டு குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை விரைவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங்கில். ஸோ அதுக்கு வேண்டி அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பேண்டும் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டிமார்ட் வந்து 3 to 6 ஹவர்ஸில் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, அதாவது வேல்யூ குவாலிட்டி ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி அப்படிங்கிற பேசிஸில் 30 மினிட்ஸில் நாங்கள் டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்னைக்கு 7% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் நிற்குது. 4304 ரூபா போனது இப்போ 4300 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது அவென்யூ சூப்பர் மார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க பைத்யநாத் சுனியா ட்ரிங்க் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இப்போ கேம்பகோலா வச்சு மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க கம்மி ப்ரைஸில் உள்ள வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்யநாத் குரூப் ஓன்டு நேச்சுரல்ஸ் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரலி ஜீரோ சுகர் ஹெர்ப் பேஸ்டு ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 இந்த நேச்சுரல்ஸ் பிவரேஜஸ்ங்கிறது சிதேஷ் சர்மா அப்படிங்கிறவரால் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த குழுமம். ஸோ இது அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு தான் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது மூலமாட்டு டாபர், பெப்சிகோ, கொக்கோ கோலா, டாடா கன்சியூமர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ சுகர் பேஸ்டு ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸில் காம்படிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க QIP மூலமாட்டு. ஸோ இது வந்து ரிலையன்ஸோட ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் ஆக்சுவலி ஜூனில் இவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ஜியோ வந்து ஜூனில் 1.9 மில்லியன் நெட் ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபரில் 1.9 மில்லியன்ஸ் வந்து நெட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் வந்து 7,63,482 யூசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே வோடாஃபோன் வந்து 2,17,816 யூசர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 3,05,766 இருக்குது. ஆக்சுவலி ஓவரால் ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 மில்லியன் அளவுக்கு ஜூனில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் ஒயர்லெஸ் யூசர்ஸ் வந்து 0.51 மில்லியன்ஸாக குறைஞ்சிருக்குது. அர்பன் பேஸில் வந்து 2.97 மில்லியன்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரியில் டோட்டல் யூசர் பேஸ் வந்து 1163 மில்லியன்ஸாக இருக்குது. அதே ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் யூசர் பேஸ் வந்து 477 மில்லியன்ஸ் வச்சுருக்காங்க. ஏர்டெல் 391 மில்லியன், அதே வோடாஃபோன் வந்து 204.2 மில்லியன், பிஎஸ்என்எல் வந்து 90.5 மில்லியன் ஒயர்லெஸ் யூசர் பேஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் ஒயர்லெஸ் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 483.13 மில்லியன் யூசர்ஸ் ஜியோ வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து 294.92 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஏர்டெல் வச்சுருக்காங்க. வோடாஃபோன் 127.39 மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியா மார்க்கெட்டில் ஒயர்லெஸ் சர்வீசஸில் மார்க்கெட் ஷேர் ஜியோ தான் அதிகமாக வச்சுருக்காங்க 41.02%, ஏர்டெல் 33.62%, வோடாஃபோன் 17.56%, பிஎஸ்என்எல் 7.78% வச்சுருக்காங்க. இதே ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறது யார் அதிகமானு பார்த்தா அங்கேயும் ஜியோ தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 97.37% அவங்களோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸில் ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்காங்க. ஏர்டெல் வந்து 99.24% அவங்களோட டோட்டல் சப்ஸ்கிரைபரில் ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க வோடாஃபோன் பார்க்கும்போது 84.54%, பிஎஸ்என்எல் வந்து 63.12% ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ராய் கொடுத்த டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ஹையர் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2017 கோடி டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ அந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 5083 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் நெட் ப்ராஃபிட் வந்து 49% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்
1675 கோடி பண்ணியிருக்காங்க. 49% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1% தான் மேலே போயிருக்கு. 10,578 கோடியாக இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி டிஃபர்ட் டேக்ஸ் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஹிட் ஆட்டு 3,324 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,081 கோடி. நெட் என்பிஏ 0.4%லேருந்து 0.38% ஆட்டு குறைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த குவார்ட்டரில். கிராஸ் என்பிஏ 3.95%லேருந்து 3.78% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ரிசல்ட்ஸ் ஓரளவு பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்யூ செக்டார் பேங்க்கு ப்ராஃபிட் விழுந்ததுக்கு அந்த ஹையர் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால 109 ரூபா ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. 111 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 109 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பட் நான் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன். இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் வெல்னஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 861 கோடி. மார்ஜின் 8.1% குறைஞ்சிருக்குது. எபிட்டா 0.2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 156 கோடி. ப்ராஃபிட்டும் 13% விழுந்திருக்கு. 128 கோடி பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ் வெல்னஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் கிரீவ்ஸ் காட்டன். இது நேமு காட்டனில் இருக்குது. நானே ஒருக்கா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 33 கோடி இன்க்ரீஸ் 33 கோடி பண்ணியிருக்காங்க. 10.3 crores இப்போ 33 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 745 கோடி. எபிட்டா 56.9 crores இருக்குது. மார்ஜின் 7.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கிரீவ்ஸ் காட்டன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காட்ஃப்ரே பிலிப்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு 5% மேலே போச்சு. 9,520 ரூபா போனது. இப்போ 9,460 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 42 times ஏர்னிங்ஸில் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% விழுந்தா பார்க்கலாம். இவங்க 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆகஸ்ட் 4 போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போனஸ் இஷ்யூ கொடுக்கறதுக்கான அப்ரூவலுக்கு வேண்டி. ஸோ இது காட்ஃப்ரே பிலிப்ஸ் நேற்று போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அப்பல்லோ ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் 5.75 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. பேமெண்ட் ஆகிறது செப்டம்பர் 15 பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம சென்னையில் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயர்ஸ், பைக் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் ஓரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் அது பார்த்தீங்கன்னா டயர் கேபிட்டலாக இப்போ மாறி இருக்குது. இந்தியாவோட அவுட்புட்டில் 30% இங்கேருந்து தான் போகுது. அப்போலோ டயர், சியட், ஜேகே டயர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டயர் மேக்கிங் ஹப் நம்ம சென்னை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூ இந்தியா அஷூரன்ஸ் Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,334 கோடி பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியா இம்பாக்ட்னால ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரீமியம் அதாவது டொமஸ்டிக் கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் 15.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி க்ரோத் ரேட் 8.84% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 391 கோடி. பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,802 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சால்வன்சி ரேஷியோ 1.87 into அந்த ரேஞ்சில் இருக்குது. நெட்ஒர்த் 40,414 கோடியாக இருக்குது. அவங்களோட அந்த மார்க்கெட் ஷேர் பீரியட்னு பார்க்கும்போது 14.65%லேருந்து 15.51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பைன்ட் ரேஷியோ 116.16% இருக்குது. ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நியூ இந்தியா அஷூரன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது. யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸில் ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்க. ஒரு 4.4 crore ஷேர், அதாவது 4.4 crore ஷேர் விற்றுருக்காங்க. 425 கோடிக்கு இந்த சேல் நடந்திருக்குது. ஏஎக்ஸ்டி LD2 SPV1 அவங்கள்ட்ட தான் விற்றுருக்காங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்குது. அதாவது இவங்க ப்ரொமோட்டர் செல் பண்ணியிருக்காங்க. இது ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸில் அப்டேட்டு. கெயில் கொடுத்த அப்டேட்டு. கெயிலும் RVUNL அதாவது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் இவங்களும் கெயிலும் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் அவங்களோட 2 எக்ஸிஸ்டிங் கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் 1000 மெகாவாட்டுக்கு ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி செட் பண்ண இருக்கிறாங்க. பண்டில் கேஸ் பேஸ் பவர் கிளீன் எனர்ஜி ராஜஸ்தானில் தான் பண்ண இருக்கிறாங்க. ஸோ 1000 மெகாவாட் கெப்பாசிட்டியில் இது கெயில் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்கினிடர் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா தெர்மாஸ் கிட்ட இருக்க ரிமைனிங் ஸ்டேக் வாங்க போகிறாங்க 5.5 பில்லியன் யூரோக்கு. ஸோ இது மூலமாட்டு ஃபுல் ஓனர்ஷிப் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ தெமாஸ்கோ ரிமைனிங் ஸ்டேக் எக்ஸிட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்கினிடர் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 35% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் விரைவில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கினிடர் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியலில் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பானி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் 51% ஸ்டேக் ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி 47% தான் 51% கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஸ்டேக் வந்து அவங்க 51% தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜியோ ஃபினான்ஷியலில் வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜ் பண்ணாங்க. செபி வந்து அதில் ஏதோ இன்சைடர் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 10 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரூபேஷ் சதீஷ் தலாலுக்கும் இதில் இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டாங்க. அதாவது ஏப்ரல் 2022 அந்த டைமில் மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ரூபேஷ் சதீஷ் தலால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து பெனால்ட்டி போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.